Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு சமராத் லில் கஸ்பில் ஹலால், ஹலாலான சம்பாத்தியத்தின் பலன்கள் அப்படிங்கிற தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு உலகத்தில் தான் பிறந்த இடத்தை விட்டுவிட்டு, பிறந்த நாட்டை விட்டுவிட்டு, தன்னுடைய கல்விக்காக, தன்னுடைய வேலைக்காக, தன்னுடைய வருமானத்திற்காக இன்றைக்கு உலகம் முழுக்க மனிதர்கள் சென்று கொண்டே பறந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் சம்பாதிக்க வேண்டும், குடும்பத்தை நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் எல்லோருடைய முயற்சிகளும் அதுதான். ஆண்கள் ஒரு பக்கம் சம்பாதிக்கிறாங்க, பெண்கள் ஒரு பக்கம் சம்பாதிக்கிறாங்க, முதியவர்கள் ஒரு பக்கம் சம்பாதிக்கிறாங்க. அப்போ சம்பாதிப்பதற்கான வழிகள் இன்றைக்கு உலகத்தில் நிறைய வழிகளும் அது சார்ந்த கல்விகளும் நிறைய அது சார்ந்த படிப்புகளும் அன்றைக்கி வந்து விட்டது. ஆனால் இந்த சம்பாத்தியம் அப்படிங்கிறதுல இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம்தான் தெள்ளத் தெளிவாக நீ எதை சம்பாதித்தாலும், நீ எதை வருமானமாக நீ சேர்த்தாலும் அது ஹலாலாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்த ஆகுமான அந்த வழிகளில் தான் உங்களுடைய சம்பாத்தியம் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமேயானால் அதற்கான பலன்கள் இன்னென்ன பலன்களை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நீங்கள் அனுபவிக்கலாம். இல்லை என்று சொன்னால் அதனுடைய தண்டனைகள் இவ்வாறு இருக்கும் என்கிறத மார்க்கம் தெள்ளத் தெளிவாக திரும்ப திரும்ப நம்ம இடத்துல வலியுறுத்துகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கி உலகத்தில் வாழக்கூடிய பல்வேறு மனிதருடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சம்பாதிக்கணும். ஆனால் அது எப்படி சம்பாதிக்கிறோம்? பிறரை ஏமாற்றி சம்பாதிக்கிறோமா, ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறோமா என்பதெல்லாம் அடுத்த கேள்வி. அதை பற்றி நம்ம சிந்திக்கிறோமா, யோசிக்கிறோமாங்கிறதுல இரண்டாவது. அப்போ சம்பாதிச்சிடணும், செட்டில் ஆயிடணும், காசு பணத்தை சேர்த்துடணும் அப்படிங்கிற குறிக்கோளிடையே இன்றைக்கி நிறைய மனிதர்கள் வாழக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த ஹலாலான சம்பாத்தியத்தினுடைய பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் ஏற்று நடக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தில் அல்லாஹ் மனிதனை படைத்து மனிதனுக்கான அந்த வாழ்வாதாரத்தை தேடக்கூடிய அந்த பொறுப்பு அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்திருந்தாலும் அதை தேடக்கூடிய பொறுப்பு இருக்கு பாருங்க, நீ தேடுங்கிறான்ல. அல்லாஹ் திருமறையில் சொல்கின்ற பொழுது, ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்ல தலூலா ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா வ குலூ மிர் ரிஸ்கிஹி வ இலைஹின் நுஷூர் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், உங்களுக்கு இந்த பூமியை உங்களுடைய வாழ்க்கை வசதிகளை தேடிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். உங்கள் இந்த பூமியை நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் அல்ல. இந்த உலகத்தில் எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் என்ன செய்யலாம், பூமியில் வாழ்ந்து நீங்கள் செல்லலாம், பயணிக்கலாம். எனவே இந்த பூமியினுடைய பல்வேறு பகுதிகளில் நீங்கள் செல்லுங்கள், சென்று உங்களுடைய ரிஸ்கை நீங்கள் சாப்பிடுங்கள், நீங்கள் அவனிடமே நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்.
அப்போது இந்த பயணம் அப்படிங்கிறத பொறுத்தவரை பயணங்கள் பல்வேறு பயணங்கள் இருந்தாலும் அல்லாஹ் இதில் எதை சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வருமானத்தை தேடுவதற்கு போங்க, பல நாடுகளுக்கு நீங்கள் பயணியுங்கள், செல்லுங்கள், உங்களுடைய ரிஸ்க்கை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அதனால்தான் இந்த ஜும்மாவுடைய தினம் எவ்வளோ முக்கியமான ஒரு தினம். இந்த ஜும்மாவுடைய தொழுகை எல்லோருக்கும் கடமை, ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை தவிர எல்லோரும் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் பள்ளியிலே பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணால் கூட விட்டுட்டு ஓடுங்க என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் எதை சொல்லுகிறது? ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபத்லில்லாஹ் வதுகுருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இந்த ஜும்மாவுடைய தொழுகை முக்கியமான தொழுகை இருந்தாலும் கூட இந்த தொழுகை முடிந்து விட்டது என்று சொன்னால் பூமியில் நீங்கள் சென்று உங்களுடைய அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய அந்த ரிஸ்க்கை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இந்த ஜும்மாவுடைய தினத்தில் கூட நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, உங்களுடைய வியாபாரம் இருக்குது, அன்னைக்கு பிஸ்னஸுக்கான வழிகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தொழுகையை முடிச்சுட்டு நினச்சில நீங்கள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, வேகமாக சென்று அதை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்னா, அப்போ இது போன்ற வசனங்கள் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், இந்த சம்பாத்தியத்திற்கு நீங்கள் வந்து நினைச்சிங்க போங்க, அதற்கு கொஞ்சம் மெனக்கெடுங்க, உழைங்க, ஓடுங்கள், தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். இது முதலாவதாக. அடுத்து என்னென்ன, அந்த ஹலாலான முறையில் நம்ம சம்பாதிக்கிறோமே, இந்த சம்பாதிக்கின்ற பொழுது நாம் சில நேரத்தில் அல்லாஹுடைய பாதையிலே பயணிக்கக்கூடியவர்களுடைய அந்த நன்மையை நம்ம பெற முடிகிறது. ஏன் அல்லாஹ் குர்ஆனில் அல்லாஹுடைய தூதருடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது ஒரு செய்தியை சொல்லி காமிக்கிறான். இரவு நேரத்தில் நீங்கள் தொழுவுறீங்க, இவ்வளோ நேரம் தொழுங்க, இப்படி தொழுங்கிற மெத்தடை அல்லாஹ் சொல்லி கொடுத்து விட்டு அதில் அல்லாஹ் சொல்கிறான், வஆஹரூன யத்ரிபூன ஃபில் அர்த் யப்தகூன மின் ஃபத்லில்லாஹ். உங்களிலே சில பேர் இருக்கிறாங்க, அவர்கள் பூமியிலே சென்று அல்லாஹுடைய அருளை தேடுவார்கள். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே வெளியே செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் நீங்கள் கவனத்திலே கொண்டு இரவு நேரத்தில் உங்களுக்கு எது இலகுவாக இருக்கிறதோ அந்த மாதிரியாக வசனங்களை ஓதி நீங்கள் தொழுகை நடத்துங்க என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்போ இந்த தொழுகையில் கூட அல்லாஹ் எதை சொல்லுகிறான்? அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடியவர்கள் முஜாஹிதீன்கள், அந்த வரிசையில் அவர்களுடைய அந்த தொடராக இந்த சம்பாத்தியம், இது வெளியே போய் சம்பாதிக்கக்கூடிய இந்த செய்தி, இதையும் அல்லாஹ் நினைச்சான் குறிப்பிட்டு காமிக்கிறான் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸாஇ அலல் அர்மலதி வல் மிஸ்கீன் கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ். யாரெல்லாம் அவர்கள் விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும், ஏன்னா இப்போ நம்ம சம்பாதிக்கிறோன்னா நமக்கு மட்டும் சம்பாதிக்கலை, நாம் சம்பாதிப்பது நம்முடைய செல்வம் எத்தனையோ பல நல்ல வழிகளுக்கு, எத்தனையோ பல ஏழைகளுக்கு, எத்தனையோ பல நல்ல காரியங்களுக்கு நம்ம அதை கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போ நமக்கு மட்டும் அல்லாஹ் ரிஸ்க் தரல, நாம் சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தில் நமக்கு யாரெல்லாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவர்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அப்படிங்கும்போது அதில் குறிப்பாக ஒரு விதவைக்காக வேண்டி நீங்கள் செலவு செய்கிறீங்க உங்களுடைய வருமானத்தில், அல்லது ஒரு ஏழைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அல்லாஹுடைய பாதையிலே போரிட்டவர்களை போல என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ இந்த ஹலாலான சம்பாத்தியம் இந்த மாதிரியாக பிறருக்கு நாம் சம்பாதிக்கிறதுல பிறரை கொடுக்கும்போது அதில் அல்லாஹுடைய பாதையும் நிச்சயங்க சம்மந்தப்படுத்தி மார்க்க நமக்கு சொல்லி காமிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த சம்பாத்தியம் நம்ம சொல்கிறோமே, அல்லாஹ் நினச்சா என்ன செய்யலாம்? மண்ணு செல்வாவை போல் வானத்தினுடைய வாசலை திறந்து அப்படியே கொட்டிடலாம். நம்ம குவைத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை, இந்தியாவிலே இருந்திருக்கலாம். முடியுமா? முடியாது? அல்லாஹ்வுக்கு முடியும். அப்போ அல்லாஹ் நினைத்தால் அவன் இருந்த இடங்களிலே நம்ம என்ன செய்ய தர முடியும். ஆனால் அல்லாஹ் இயற்கை எப்படி வச்சிருக்கான்னா, அல்லாஹுடைய பணியை செய்யக்கூடிய, அல்லாஹுடைய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய நபிமார்களுக்கு கூட அல்லாஹ் என்ன தர்ம விதியாக வச்சிருக்கிறான்? பணி செய்யக்கூடிய நேரத்தில் பணி செய்யுங்க, சம்பாதிக்கக்கூடிய வேலையும் சம்பாத்தியத்தையும் பாருங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். மார்க்கம்னு சொல்லிட்டு அப்படியே இருக்க சொல்லலை, நீங்கள் சம்பாதியுங்கள் போங்க அப்படிங்கிறான். அல்லாஹ் திருமறையில் சொல்கின்ற போது, உலாயிகல்லதீன ஹதல்லாஹு ஃபபிஹுதாஹு முக்ததி குல்லா அஸாலுக்கும் அலைஹி அஜ்ரா இன் ஹுவ இல்லா திக்ரா லில் ஆலமீன் என்று அல்லாஹ் நீண்ட ஒரு வசனத்தில் சொல்கின்ற போது, இவர்களுடைய நேர்வழி, அல்லாஹ் இவர்களுக்கு நேர்வழி கொடுத்திருக்கிறான், இவர்களுடைய நேர்வழியை நீங்கள் பின்பற்றுங்கள், நபியை நீங்கள் சொல்லுங்கள், உங்களிடத்தில் நான் கூலி எதிர்பார்க்கவில்லை. நான் செய்யக்கூடிய வேலைக்காக, நான் செய்யக்கூடிய பணிக்கு உங்களிடத்தில் நான் கூலி எதிர்பார்க்கல, அல்லாஹ் எனக்கு தருவான் என்று நபிமார்களை அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த மாதிரி பல நபிமார்கள் சொன்னார்கள் என்பதும் குர்ஆன் சொல்லி காமிக்கிறது. அதனால தான் பாருங்க, நபிமார்களை
அல்லாஹ் இந்த உலகத்தில் படைச்சாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு துறையை ஒதுக்கி இருக்கிறான். அந்த துறையிலே, அந்த சம்பாத்தியத்தில், அந்த பிஸ்னஸில் அவர்கள் கை தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் ஒரு பெரிய மன்னர், தாவீது மன்னர் என்று சொல்வார்கள். தாவீது மன்னர் என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனும் அவரை மன்னர் என்று சொல்கிறது. பெரிய ஒரு ராஜா. அவரை கூட அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான் அப்படின்னா, ஆயுதங்களை செய்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேனை தான் வச்சிருக்கிறான். 1000 அதான் அவங்க தான் மேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சிருக்கிறான். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, அந்த ஆதம் இந்த உலகத்தில் வந்து விவசாய பணியை செய்திருக்கிறார், விவசாய வேலையை செய்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் பார்க்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாரே, அவரும் சும்மாலாம் இல்லை, ரொம்ப சிரமப்பட்டார். அவருக்கு அல்லாஹ் தச்ச வேலையை கற்றுக் கொடுத்திருக்கிறான், அந்த வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாரே, அவர் ஒரு தையல்காரராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களே, அவர்கள் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் பார்க்கிறோம். இப்படியே நபிமார்களுடைய வரலாறுகளிலும் இந்த வருமானம், இந்த சம்பாத்தியம், தொழில் அப்படிங்கிற வரும்போது அல்லாஹ் அவர்களுக்கும் ஹலாலான அந்த தொழிலை செய்ய வைத்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லும்போது, நாட்டை விட்டு வெளியே போகிறாங்க, மக்கள் வந்து அவரை கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் சேர்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் போகக்கூடிய வழியிலே குர்ஆனுடைய வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஷுஐப் நபியுடைய பெண்மக்கள், அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, தண்ணீர் எடுப்பதற்காக வேண்டி ஓரமாக நிற்கிறாங்க. அங்கே ஆண்கள் நிற்கிறார்கள். அந்த ஆண்களுடைய கூட்டத்திலே பெண்கள் போய் நின்று தண்ணி எடுக்க முடியாது, ஒதுங்கி நிற்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி கிராஸ் பண்ணி போகிறாங்க. அந்த பெண்கள்கிட்ட கேட்குறாங்க, ஏமா ஒதுங்கி நிற்கிறீங்க, என்ன காரணம்? இல்லை, நாங்கள் தண்ணி எடுக்க வேண்டும், எங்களுடைய வீட்டில் வயோதிக தந்தை இருக்கிறார், எங்களுக்கு ஆம்பளை இல்லை, நாங்கள் தான் இந்த காரியத்தை செய்யணும். அப்படிங்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்தாங்க, ஹெல்ப் பண்ணி தண்ணியும் எடுத்து கொடுத்தார்கள். அந்த 2 பெண்களுக்கு உதவினார்கள். போய் வந்து என்ன செய்கிறாங்க, செய்தியை சொல்கிறாங்க பெண்மக்கள் ஷுஐப் நபி இடத்துல, தந்தையே இந்த மாதிரியாக நாங்கள் விலகி நின்றோம், எங்களுக்கு இந்த தண்ணீர் எடுத்து, கிணத்துல தண்ணீர் எடுத்து கொண்டு வருவதற்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா இவர் தான். அப்போ இவரை வந்து நல்ல நம்பிக்கையான ஆளாக இருக்கிறாரு, அப்போ நீங்கள் வேலைக்கு இவரை அமர்த்தி கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் என்ற வரலாறு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். காலத் இஹ்தாஹுமா யா அபதி இஸ்தஅஜிர்ஹு இன்ன கைர மனிஸ்தஅஜர்தல் கவியுல் அமீன். அந்த பெண்களில் இருவரில் ஒருவர் சொன்னால், தந்தையே இந்த மனிதரை நீங்கள் வச்சுக்காங்க, பலமுள்ளவராகவும் இருக்கிறாரு, நம்பிக்கையாளராக இருக்காரு, உங்கள் காசை அப்படியே அடிச்சுட்டு போக மாட்டார், உங்களுடைய பணத்தை, உங்களுடைய அந்த முதலீடை அப்படியே அடிச்சுட்டு போகக்கூடிய ஆள் இல்லை, நம்பிக்கையான ஆளாக இவர் தருகிறார், எனவே இவரை நீங்கள் பணி அமர்த்தி கொள்ளுங்கள் என்று 8 வருஷம் ஷுஐப் நபியிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேலை பார்த்து தான் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, ஷுஐப் நபியுடைய பெண் மக்களை கல்யாணம் பண்ணுறாங்க. மாமனார் இடத்துல வேலை செய்து நல்ல வேலை கரெக்டாக செய்கிறாரா, இவர் சோம்பேறியா வீட்டில் கடந்துக்கிட்டே திம்பாரா, அல்லது போய் உழைச்சி நல்ல மக்களை பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றுவாரா, சுறுசுறுப்பாக வேலை செய்வாரா என்பதை கண்காணித்து தான் ஷுஐப் நபி அவர்கள் மூசாவுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் என்கிற வரலாறை குர்ஆன் சொல்லி காமிக்கிறது. அதே போல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களும் என்ன செய்தாங்க, வேலை செய்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். என்ன வேலை? அரசு கருவூலத்தை கண்காணிப்பது, பாதுகாத்தல். இதான் இந்த முக்கியமான வேலை. ஏன்னா இன்றைக்கி அரசு கருவூலங்கள் தேவைப்பட்டவனுக்கு என்ன செய்கிறாங்க, சைடில் கொடுத்துட்றாங்க. எவனாவது நம்ம குடும்பத்துக்கு தேவையா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது அரசுக்கு சொத்தாச்சே, மக்களுக்கு சேர்றது, அதெல்லாம் கவலையே கிடையாது, எல்லாத்தையும் அடிச்சு என்ன செய்ய தின்றாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், காட் ஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்லி இன்னி ஹஃபீதுன் அலீம். எனக்கு வந்து இந்த பொக்கிஷங்களுக்கு, அரசு கருவூலங்களுக்கு என்னை அதிகாரியாக நியமியுங்கள், நான் முழுமையான நம்பிக்கையாளர் என்று சொன்னார்கள். அந்த பணியை பொறுப்பேற்று செய்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ நபிமார்கள் எல்லோருமே இந்த உலகத்தில் வந்து சம்பாதிச்சுக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் நாடனா வீட்டுக்குள்ளே இருங்க, உங்களுக்கு 3 வேளைக்கு நல்ல சாப்பாடு தர்றேன், 5 வேளைக்கு நல்லா தர்றேன் என்று அல்லாஹ் சொல்லலை. போங்க போய் சம்பாதிங்க, வழியை தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னாங்க, மாபின் நபியின் இல்லா வக்கது ரஇயல் கனம் காலு அன்த யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் வந்த இறை தூதர்கள் அத்தனை நபர்களும் ஆடுகு மேய்த்திருக்கிறார். ஏன்னா அன்னைக்கு அது வேலை. அப்போ ஆடுகளை மேய்த்திருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களும் செய்தீங்களா அந்த வேலையை அப்படிங்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நாம் குன்து அர்ஆஹா அலா கராரித்தின் அஹ்லி மக்கா. மக்காவிலே நான் வாழ்கின்ற பொழுது மக்காவில் இருக்கக்கூடிய சில குடும்பத்தாருக்கு நான் வேலையாளாக இந்த மாதிரியான ஆடு மேய்க்கக்கூடிய வேலையை நான் செய்திருக்கிறேன் என்று சொன்னால்,
அப்போ ஹலாலான சம்பாத்தியம் செய்வதற்கு என்ன தேவையில்லைங்க, டீசென்ட்டு அன்டீசென்ட்லாம் பார்க்க தேவையில்லை, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நாம் செய்கிறது ஹலாலா அதான் பார்க்கணுமே தவிர இவனா இந்த வேலையா இந்த சம்பாத்தியமா. இன்னைக்கு எல்லாரும் ஐடியில் இருக்கணும், எல்லாரும் என்ன செய்யணுங்க, ஒயிட் காலர் ஜாபாகத்தான் பணி செய்ய வேண்டுமே தவிர கீழ் இருக்கக்கூடிய வேலைகள் அடிமட்ட வேலைகளை செய்யக்கூடாதுன்னா அப்போ யார் செய்வா? அப்போ ரோபோவை தான் கொண்டு விடணும். அப்போ அன்புக்குரிய சகோதரர், அப்போ இதில் குறைநிறைகள் பார்க்கறதுக்கு கூடாது. அப்போ ஹலால் சம்பாத்தியம் அது சாதாரண தொழிலாக இருக்கலாம், ஆனால் அது ஹலாலாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதைத்தான் செய்திருக்கிறாங்க, நபிமார்கள் செய்திருக்கிறார்கள். அப்போ ஹலாலான சம்பாத்தியத்தில் நாம் நபிமார்களுக்கு ஒப்பாகக்கூடிய அந்த நபிமார்கள் செய்திருக்கக்கூடிய அந்த தொழிலுக்கு ஒப்பாகக்கூடிய நிலையும் இதில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த அன்புக்குரிய சகோதரே, 4வது சிறப்பு என்ன, பண்புகள் என்னன்னா பலன்கள். நம்ம சம்பாதிக்கிறோம் பாருங்க, எதுக்கு சம்பாதிக்கிறோம்? சம்பாதிப்பது என்பது என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் படிக்கணும், என் குடும்பத்திற்காக நான் சேர்க்க வேண்டும், என் குடும்ப தலைநிமிர்ந்து இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக வேண்டி இந்த சுயமரியாதையை யாரிடத்திலும் விட்டு கொடுக்காததற்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம். அது முக்கியமானது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஅஹுத அஹதுக்கும் ஹப்லஹு ஃபயஅதி பிஹுஸ்மதி ஹதபி அலா ظஹரிஹா. உங்களில் ஒரு மனிதர் கயிற்றை எடுக்கிறாரு, கயிற்றை எடுத்து அந்த கயிற்றில் விறகுகளை வெட்டி அந்த விறகை தலையில் வச்சு சுமந்து அதை வியாபாரம் செய்கிறான் பாருங்க, இவன் உங்களிடத்தில் சிறந்தவன் என்று சொன்னார்கள். ஏன்? யாரையும் ஏமாத்தல, அவன் உழைப்பு, அவனுடைய சொந்த உழைப்பு, ஹலாலான உழைப்பு, அதில் அவன் செய்கிறான், இவன் சிறந்தவன். அல்லாஹ் இவனுக்கு என்ன செய்வான், எல்லா இழிவுகளிலிருந்தும் இவனை காப்பாற்றுவான். ஏன்னா ஏமாத்தலை. இன்னைக்கு அதுக்கு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன லிங்கை கூட தொடக்கூடாதுங்கிறான், இருக்கா இல்லையா? காணப்பில்லாம் வாட்ஸ்அப்பில் கிடக்குறோம், மெசேஜ்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எச்சரிக்கைகள் என்ன வருது? அது இந்த நாடாக இருக்கட்டும் நம்ம நாடாக இருக்கட்டும், எந்த லிங்கையும் தொட்டுறாத, புஷ் அமௌண்ட் ஃபுல்லாக போயிடும், ஒரே நேரத்தில் பேர் மொத்தமாக அடிச்சிடும். எத்தனை பேர் ஏமாந்துருக்கிறான்? கோடிக்கணக்கில், லட்சக்கணக்கில். என்ன காரணம்? ஏமாற்றுபவர்கள் ஹராமான முறையில் சம்பாதிப்பதற்கு சொல்லுவாங்கல்ல, ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு, அது மாதிரி யோசிக்கிறாங்க. நமக்கு தெரியும், எனக்கு எந்த ரூட்டில் வருவான், நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எப்படி பறிப்பான், எவ்வளோ எடுப்பான், அதற்கான வழிமுறைகள் என்ன என்று இன்னைக்கு ஒவ்வொருவரும் கடுமையாக அஞ்சக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஏமாற்றுகள் நூதனமாக ஆகிவிட்டது. ஏமாற்றக்கூடியவர்கள் ரொம்ப நூதனமாக, ரொம்ப டெக்னிக்காக நினைச்சாங்க. திருடக்கூடியவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறாங்கன்னா காரணம் என்ன? கவலை இல்லை, எங்களுக்கு சம்பாதிக்கணும், அவ்வளோதான். எவன் ஏமாந்தாலும், யாருடைய காசு பறி போனாலும், யாருடைய பேங்க்லேருந்து பேலன்ஸ் போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் திருட்டுத்தனமாக சம்பாதிக்கணும், நாங்கள் செட்டில் ஆகணும், நாங்கள் ஆசையாக வாழணும் அப்படிங்கிறமா இருக்கிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களை, அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் சொல்கிறாங்க, இந்த மாதிரியாக ஒரு மனிதன் சொந்தமாக செய்கிறான் பாருங்க, இது சிறந்தது. அவன் மக்கள்கிட்ட கேட்கலாம், மக்களுக்கு கொடுக்கலாம், அல்லது கொடுக்காம என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் அதை விட அவன் சொந்தமாக ஒரு தொழிலை செய்கிறானே அது சிறந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ அதனால் அந்த உலகத்தில் நம்ம வாழுகின்ற பொழுது கொஞ்சம் கஷ்டம்தாங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். ஹலாலாக வாழணும், அல்லாஹ் பயந்து வாழணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்லாம். இதை அப்படியே கொஞ்சம் விலைக்கு ஓரமாக வச்சுட்டிங்கன்னா நம்ம ஜாலியாக வாழலாம், எந்த கவலையும் இல்லை. ஹராமான வழியிலே காசுகளை சேர்ப்பதற்கு, வாழ்க்கை வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் என்ஜாய் பண்ணுவதற்கு நல்ல வழிகள் இருக்குது. ஆனால் அது எங்கே இடிக்குது நமக்கு அப்படின்னு சொன்னால், இந்த ஹலால் அப்படிங்கிறது தான் இடிக்குது. அப்போ இதை நம்ம ஓரமாக வச்சுட்டோம்னு சொன்னால் உலகத்தில் ஆடம்பரம் இல்லை. நாம் எதை ஆசைப்படுறோமோ, நம்ம பிள்ளைங்க எதை ஆசைப்படுறாங்களோ, நம்முடைய மனைவி எதை ஆசைப்படுறாங்களோ அதன்படி இன்றைக்கு உலகத்தில் வாழ முடியுமா? வாழலாம், நிறைய வழி இருக்குது. ஆனால் அங்கே என்ன இடிக்குதுன்னா, இது ஹலாலா ஹராமா, இந்த வியாபாரம் கூடுமா கூடாதா, இதில் முதலீடு பண்ணலாமா பண்ணக்கூடாதா என்று வருகின்ற பொழுது தான் அங்கே கேள்விகள் நிற்குது. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த உலகத்தில் கொஞ்சம் நாம் இதை அனுசரிச்சுக்கிட்டோம், கொஞ்சம் இந்த கஷ்டத்தை நம்ம தாங்கிக்கிட்டோம்னு சொன்னால் மறுமையிலே நாம் தான் வெற்றி பெற்றவர்கள். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கடுமையாக சொல்கிறாங்க, சொந்தமாக உழைக்கக்கூடியவன் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அடுத்து என்ன அப்படின்னா, இதை சம்பாதிக்கிற பாருங்க, இப்படி சம்பாதிக்கின்ற பொழுது நாம் ஒரு தர்மம் செய்யக்கூடிய நன்மையும் பெற்று விடுகிறோம். 5வது பலன், நாம் தர்மம் செய்யக்கூடிய ஒரு நன்மையும் பெற்று விடுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒவ்வொரு முஸ்லீமும் தர்மம் செய்ய வேண்டும். அலா குல்லி முஸ்லிமின் சதக்கா, ஒவ்வொரு முஸ்லீமும் சதக்கா செய்யும். அப்போ ஒரு சஹாபி கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த தர்மம் செய்யக்கூடிய பொருள் என்னிடத்த இல்லை, அதற்கான வழி இல்லைன்னா நான் என்ன செய்வது? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ கையால் உழைக்கப்போ, உழைச்சி அது உனக்கு பயன் தரும், நீனும் சாப்பிடலாம்,
ஏழைகளுக்கு தர்மம் செய்யலாம் அப்படின்னாங்க. அப்போ அது எனக்கு முடியல, கை கால் நல்லா இருந்தால் தான் உழைக்க முடியும். அப்போ கை காலும் சரியில்லை, ஹேண்டிகேப்பாக இருக்கிறாரு, முடியலை, அப்போ இந்த மாதிரி இருந்தால் நான் என்ன செய்வது? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எவன் தேவை உடையவனாக இருக்கானோ அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க. உன்னால் உழைக்க முடியலல்ல, யார் தேவை உடையவர்கள் வேலை செய்கிறாங்களோ அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறாங்க. அதுவும் முடியல, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வது? அப்போ சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர், யாமுரு பில் மஅரூஃப் அவில் ஹைர், நன்மையை ஏவி தீமையை என்ன செய்ய தடுத்துக்கொள், நன்மையை ஏவு அப்படின்னாங்க. அதுவும் முடியல, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன செய்வது? ஒரு வாய் பேச முடியாத ஒருவராக இருக்கிறார், இவர் எப்படி மக்களுக்கு பயன் தர்றது? இவருடைய பங்களிப்பு சமூகத்துக்கு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இம்சிக் அனிஷர் ஃபஇன்னஹா சதகா, தீமையை விட்டு உன்னை தடுத்துக்கொள், அதுவே தர்மம் என்று சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு ஊமை, ஒரு ஹேண்டிகேப்பு, ஒரு முடவன், நடக்க முடியாதவன், இவர்களுக்கு கூட என்ன செய்யணுங்க? ஏதாவது ஒரு வகையில் மக்களுக்கு பயனுள்ள ஒரு காரியத்தை செய்தால் அது தர்மம் என்று சொல்கின்றார்கள் என்று சொன்னால், அப்போ கை கால் இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, பல பேர் கை கால் நல்லா எல்லாம் கொடுத்துருக்குறான், ஆனால் உழைப்பதற்கு சோம்பேறி. திறமை இருக்குது, எல்லாம் மண்டையெல்லாம் எல்லாம் வச்சுருக்கான், மசாலா நல்லா இருக்குது, ஆனால் உழைப்பதற்கு சோம்பேறி. பார்க்குறோமா இல்லையா? எல்லா திறமையும் இருக்கும், ஆனால் சம்பாதிக்க மாட்டேன். ஏன்? அங்கே டைமுக்கு போகணும், ஃபிங்கர் வைக்கணும், கேட்பான், ஏன் டைமுக்கு வரலான்னு கேட்பான், வேலையை கொடுப்பான், ஹார்ட் ஒர்க் இருக்கும். அப்போ சம்பாதிப்பதற்கு நான் தயார் இல்லை என்று சொன்னால், அப்போ இவர்களால் என்ன செய்யுங்க? எதுவும் செய்ய முடியாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆபிர் பின் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. மக்காவில் இருக்கிறாங்க, எல்லா மக்களும் மக்காவிலேருந்து இங்கே வராங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வராங்க. இந்த சஹாபியால் வர முடியல, இவருக்கு மரண டைம் வந்துருச்சு, மரண வேலையில் இருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்கிறாங்க? இவரை வந்து விசாரிக்கிறாங்க, ரொம்ப கவலைப்படுறாங்க. எல்லா மக்களும் மதீனாவுக்கு போகிறாங்களே ஹிஜ்ரத் செய்து, நான் மாத்திரம் இந்த மக்காவிலே தங்கி விடுவேனோ என்று கவலைப்பட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யர்ஹமல்லாஹு ஸஅத் இப்ன அஃப்ரா, இந்த அஃப்ராவுடைய மகன் ஸஅதுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்று சொன்ன உடனே அந்த சஹாபி சொல்கிறாங்க, ஸஅது, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நேரத்தில் எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறார், எனக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதரே, அப்போ அதனால் என்னுடைய பொருள் அனைத்தையும் நான் அல்லாஹ்வுடைய வழியிலே தர்மம் செய்து விடுகிறேன் அப்படிங்கிறார். அப்போது சம்பாதித்த காசு அது சிந்தனையும் நல்ல சிந்தனையில் இருக்கணும், ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறோம், அதை நல்ல வழியில் என்ன செய்யணுங்க? செலவும் செய்ய வேண்டும். அப்படி சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய சொன்னாங்களா, முடியாது, மொத்த காசையும் தர்மம் செய்யணும் முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பாதியாவது செய்கிறானே, ஒரு மகள் தானே, வேறு வாரிசு இல்லையே, பாதி செய்கிறானே, முடியாதுன்ட்டாங்க. அஸ்ஸுலுசு, 1/3 செய்கிறானே அல்லாஹ்வுடைய தூதரே. அப்போ சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதரே, அஸ்ஸுலுசு வஸ்ஸுலுசு கசீர், 3/1 சொல்றிய, அதுவே என்னதுங்க? பெரிய பங்கு தான் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னக இன் ததஅ வரஸதக அக்னியா கைரும் மின் அன் ததஅஹும் ஆலத்தன் யதகஃபஃபூன ஃபீ ஐதீஹிம், நீ செய்கிற காரியம் நல்ல காரியம். ஏன் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய வாரிசுகளை நீ ஒன்றுமே இல்லாமல், அவங்களுக்கு எந்த வசதி வாய்ப்புகள், வீடுகள், சொத்து சுகம் எதுவுமே கொடுக்காம நீ போயிட்டன்னா, அவர்கள் இறந்துட்டாருன்னு சொல்லி நினைச்சுவாங்க, பிற மக்களிடத்தில் தங்களுடைய தேவையை கேட்கக்கூடியவர்களாக இருப்பதை விட நீ கொடுத்துட்டு போறா வர அது உனக்கு சிறந்தது. வைன்னக மஹ்மா துன்ஃபிகு மின் நஃபகத்தின் ஃபஇன்னஹா ஸதகா, நீ விட்டுட்டு போற பாரு அனைத்தும் சதகா. ஏன்? உன்னுடைய மனைவியினுடைய வாயில் ஒரு கவலை உணவு கொடுக்கிறா பாரு நீ ஆசையாக, அதுவும் சதகா தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொன்னார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ அதனால ஹலால் என்பது இன்னைக்கு நிறைய பேருக்கு போராட்டம். காசு இருக்குது, ஆனால் எதில் போடுறது? காசு இருக்குது, எந்த பிஸ்னஸ் செய்வது? அப்படிங்கிற நிறைய போராட்டங்களை இன்றைக்கி சந்திக்கிறோம். அப்போ இந்த போராட்டங்களில் நம்ம என்ன ஏன்னா என்னைக்கு ஒருவர் ஹலாலுங்கிற விஷயத்தில் நாம் இதை தான் திங்கணும், இதை தான் சம்பாதிக்கணுங்கிற இந்த ஸ்டெப்போடு நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் வரதான் செய்யும், நெருக்கடிகள் இருக்க தான் செய்யும், பொருளாதார நெருக்கடிகள் இருக்கணும். அப்போ அப்படி இருக்கின்ற பொழுது நமக்கு என்ன சிந்தனை வர வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் மீது அளப்பரிய ஒரு நம்பிக்கையும் வர வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, நீங்கள் அல்லாஹ் மேலே கடுமையான நம்பிக்கை வச்சிங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான். எப்படி? பறவைகளை பாருங்கள், அந்த பறவைகள் எங்கேயாவது போய் ஐடிக்கு படிச்சுட்டு வருதா, இன்ஜினியர் படிச்சுட்டு வருதா, டாக்டருக்கு படிச்சுட்டு வருதா? இல்லையே. அது ஏதாவது டெக்னாலஜி கற்றுட்டு வருதா? இல்லை. காலையில் வெறும் வயிற்றோடு நம்மை படைத்த இறைவன் நமக்கு உணவளிப்பான் என்று எங்கேயாவது சுத்துகிறது. 4 இடத்துல சுற்றி விட்டு அல்லாஹ் அதற்கு எங்கேயாவது உணவை வைத்திருக்கிறான். அந்த உணவையும் சுமந்து கொண்டு மாலையிலே தன்னுடைய கூட்டுக்கு திரும்புகிறதே, அதை போல அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான்? ரிசுக்கை தருவான் அப்படிங்கிற எண்ணத்தை, அந்த தவக்குலை நம்பிக்கை ஆழமாக பதிவு செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். இது வேணும்.
அப்படி தானே? இன்னைக்கு எல்லாரும் அப்படி தானே பார்க்குறாங்க. அவன் முன்னேறிட்டான், நான் முன்னேறல. எப்போ அவன் முன்னேறிட்டான்டா அவன் ரூட்டு வேற, ஓ ரூட்டு வேற. நீ மார்க்கத்தில் நிற்கிற, நீ ஹலால் ஹராமில் நிற்கிற, உனக்கு மறுமைன்னு நம்பிக்கை இருக்குது, நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிற, சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிற, சொர்க்கத்துக்கு விரைவாக போகணும்னு நினைக்கிற. அப்போ இந்த எண்ணம் என்றால் நீ கொஞ்சம் பேக்கில் தான் இருப்ப. அதை பற்றி நீ கவலைப்படக்கூடாது. அப்போ எதை பற்றி நாம் நம்பிக்கை வைக்கணும்னு சொன்னால் அல்லாஹ் மேலே நம்பிக்கை முழுமையாக வைக்கணும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அடுத்த அன்புக்குரிய சகோதரர், 7வது விஷயம் என்ன அப்படின்னா பலன்கள். என்றைக்கு நாம் ஹராமான இந்த சம்பாத்தியத்தை வருமானத்தை நம்ம சேர்க்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டோமோ, அது எதுவாக இருந்தாலும் சரி, இடமாக இருந்தாலும் சரி, அல்லது தங்கம் வெள்ளி காசு பணம் எதுவாக இருந்தாலும் சரி தான், எதில் ஹராமான வழியில் நமக்கு சம்பாதிக்கணும்னு வந்துட்டோம்னா நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. அதை அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒரு மனிதன் நீண்ட ஒரு பயணம் செல்கிறான், பயணத்தில் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்வார்கள். அப்போ அந்த பயணத்தில் கூட இவர் தலை பரட்டையாகிய அலங்கோலமாக போகக்கூடிய இந்த நேரத்தில் கூட அல்லாஹ்விடத்தில் இறைவா இறைவா என்று எத்தனையோ பிரார்த்தனையை கேட்கிறான். ஆனால் அவன் உடுத்த உடை ஹராம், அவன் உண்ட உணவு ஹராம், அவர் குடித்த பானம் ஹராம், எல்லாமே ஹராம்லேயே இருக்கார், மறுபடியும் அதிலே இருக்கிறான். இவன் என்ன செய்வான்? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தால் அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறான். இதை விட என்ன தண்டனை வேணும் இந்த உலகத்தில்? அல்லாஹ்வை வணங்குவதற்கு எதற்கு? அல்லாஹ் நம்மளை அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய தேவைகளை தர வேண்டும் என்று தான் அல்லாஹ்வை அழைக்கிறோம். அப்போ அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய வருமானத்தை இந்த பொருளாதார விஷயத்தில் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு காசு தான் அது ஒன்று தான் நோக்கம் என்று இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக மறுமை நாளிலே மகத்தான தண்டனைக்கு ஆளாகிவிடும் என்பதை நாம் பயந்து கொள்ள வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் அப்போ ஹலாலான அந்த சம்பாத்தியத்தை சம்பாதிக்கக்கூடிய நல்லவர்களாக நம்ம அனைவரையும் ஆக்கிடுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சம்பாத்தியம் வருமானம் அப்படிங்கிற வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹலாலான சம்பாத்தியத்திற்கு பல்வேறு வழிகளை சொல்லி தந்தாங்க. அதே போல் இதற்கு எதிரான பல்வேறு எச்சரிக்கைகளை நமக்கு செய்திருக்கிறாங்க, தந்திருக்கிறாங்க. அப்போ அதனால் அல்லாஹ் மீது நினச்சினுங்க நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கையினால் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நினச்சி சம்பாதிக்கணும் நடக்காது. நடக்குமா? அன்னைக்கு நடக்கவே செய்யாது. அப்போது வரலாறு நம்ம பார்க்கிறோம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அவர்கள் எப்படி கருவுற்றார்கள், குழந்தை பெற்றார்கள், சமூகத்திடத்தில் சொன்னார்கள்ங்கிற செய்தி அல்லாஹ் சொல்கிறான்ல. அப்போ சொல்லும்போது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பிரசவ நேரத்தில் கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீ இருக்கக்கூடிய அந்த இடத்திலே ஆறை நான் ஓடச் செய்கிறேன், நீ இருக்கக்கூடிய இடத்திலே பேரிச்சம்பழங்களை உனக்கு உணவாக நான் தருகிறேன். ஆனால் அந்த பிரசவ நேரத்திலும் எந்த துணையும் இல்லை, ஹெல்ப்புக்கு எந்த நர்ஸும் இல்லை, யாரும் இல்லை, எவரும் இல்லை. பேரிச்சம்பழத்தை போய் உழுக்குங்கிறான்ல. அந்த ஆற்றுக்கு கீழே பேரிச்ச மரம் நிற்கிது இல்லை, அந்த மரத்தையாவது கொஞ்சம் அசை. அப்போ இது நமக்கு எதை காட்டுகிறது? சம்பாத்தியம் என்று சொன்னால் உன்னுடைய அந்த உழைப்பு, உன்னுடைய அந்த முயற்சி அங்கே இருக்கணும் என்பதை காட்டுகிறது. அல்லாஹ் நினச்சா அதை கொண்டு கொடுத்துடணுமா இல்லையா? மரியமே அப்படியே உட்காரு, உன் வாயில் கொண்டு நினச்சிக்கிறேன், பேரிச்சம்பழத்தை தர்றேன், தண்ணியை கொண்டு உன் வாயில் ஊற்றுறேன் அப்படியே சொன்னான்ல. இந்த வசதி வாய்ப்புகளை தர்றேன், ஆனால் உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய அந்த இதுவும் என்ன செய்யுங்க கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், அப்போ நம்ம முயற்சிகள் என்னங்க? ஹலாலான விஷயங்களில் ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதிப்பதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும். இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும், இன்றைக்கி உலகத்தில் எல்லாரும் என்ன செய்கிறோம்? அவரை பார்த்து இவரை பார்த்து அவர் அப்படி இவர் எப்படி பொருளாதாரத்தை அப்படி போயிட்டான்னு நினைக்கிறோம். நல்லா ஒன்று புரிஞ்சுக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அழகான செய்தியை சொன்னார்கள். நான் சொர்க்கத்தை பார்த்தேன், அந்த சொர்க்கத்தில் அதிகமான நபர்கள் ஏழைகளை கண்டேன் அப்படிங்கிறாங்க. யாரை கண்டாங்க? அதானிகளும் அம்பானிகளும் அல்ல, யாரு? இவர்கள் போன்ற பணக்காரர்கள் அல்ல, ஏழைகளை கண்டேன் என்று சொன்னாங்க. அப்போ ஏழைகளை ஏன் கண்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? அப்போ இவங்க எல்லாம் நினச்சினுங்க இவங்களுக்கு தனி. நம்ம ஊரில் ஏர்போர்ட்டில் போகும்போது பெரிய பெரிய பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போனால், டிவி பெட்டி தூக்கிட்டு போனால் என்ன செய்கிறான்? உரங்கட்டு உரமாப்போ, ஜுவல்ஸ் வச்சுருக்கேன் உரமாப்போ, ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்களா இல்லையா வச்சு? இதை மாதிரியான செல்வந்தர்களுக்கு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் கவனிக்கப்படுவார்கள். அப்போ முதல்ல போகிறது யார்? எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக ஹலாலான முறையில் சாப்பிட்டு ஹலாலான முறையில் சம்பாதிச்சு குடும்பம் நடத்தி இந்த உலகத்தை விட்டு சென்றிருப்பான் பாருங்கள். இந்த ஏழைகள் தான் அங்கே அதிகமாக இருப்பார்கள் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படின்னா எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, காலங்கள் மோசமான காலம். எல்லாத்துக்கும் பேராசையும் ஆசைகளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அப்படி வாழணும், இப்படி வாழணுங்கிற பேராசை பெருத்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில்
நாம் அதையெல்லாம் உடைந்து அல்லாஹ் நமக்கு தந்ததை வச்சு வாழ்வோங்க, இருப்பதை வைத்து வாழ்வோம் அப்படிங்கிற நிலையில் ஹலாலை பேணி நடந்தீங்கன்னா இந்த உலகத்திலும் தப்பித்துக் கொள்ளலாம், மறுமை நாளிலே அல்லாஹுடைய மன்றத்திலும் என்ன செய்யலாம், தப்பித்துக் கொண்டு விரைவாக சொர்க்கம் செல்வதற்கு அது காரணமாக அமையும். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஹலாலான விஷயங்களை பேணி அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய நல்ல பொருளாக நம் அனைவரையும் ஆக்கியல்வானாக. வாஹ்தான் அல்ஹம்துலில்லாஹ்.